ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த திருவிருந்த ஆராதனைக்கு ஆண்டவரே சபையாராக உம்மை ஆராதிக்கவும் உம்மை துதிக்கவும் ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை தியானித்து அதனால் வரும் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு திருப்பந்தியில் நாங்கள் பானம் பண்ண நீர் எங்களுக்கு உதவி செய்ததுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதியும், உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இங்க தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இன்னைக்கு தலைப்பு என்ன? நீ எங்கே இருக்கிறாய்? இப்போ எங்க இருக்கிறீங்க? சர்ச்சில் இருக்கும். மீதி 5 நாள் எங்க இருக்க போறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரிய போகுது. அல்லேலூயா. உங்களே நீங்க கேட்டுக்கணும். இப்போ நம்ம சர்ச்சில் இருக்கிறோம், மீதி 5 நாள் எங்க இருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம எங்க இருக்கிறோம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இப்போ இங்க தேவனாய் கர்த்தர் நீ எங்க இருக்கிறாய்? நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு. எங்க இருக்கிறாரு ஆதாம? பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ என்ன சொல்லி இருக்கணும் ஆதாம? எங்க இருக்கிறேன்னு, ஆண்டவரை இங்கதான் ஆண்டவர் இருக்கிறேன், நான் தப்பு செஞ்சுட்டு ஆண்டவரை இங்கே தான் இருக்கிறேன்னு சொன்னா பரவாயில்ல. ஏன் நீ பயந்து ஒளிந்து இருக்குதுன்னா தெரியாதா? அல்லேலூயா. சொல்ற, நான் பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ நமக்குள்ள பயம் வந்துச்சுன்னா நம்ம எங்க இருப்போம்? ஒளிந்து கொண்டு இருப்போம். நம்ம பேசுறது தடுமாறும். சில நேரத்தில் போலீஸ்க்கு முன்னாடி ஒருத்தன் கைதி இருந்தானா அவர் எப்படி கண்டுபிடிப்பாரு இவன் தப்பு செஞ்சுக்கிறானா இல்லையான்னு? அப்படி விசாரணை பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவான்? இப்படி பார்ப்பான், திடீர்னு இப்படி பண்ணுவான். அப்பவே என்ன தெரிஞ்சிடும் போலீஸுக்கு, ஆகா இவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான். சில பேர் என்ன சொல்லுவான், சார் எப்படி சார் என்ன கேட்குறீங்க, எப்படி சார் என்ன பண்றீங்க, நான் என்ன சார் பண்ணேன்? அப்போ தெரிஞ்சிடும், ஆகா இவன் வந்து எதுவும் இல்லை. அவன் என்ன பண்ணுவான், சார் சார் அப்படி இப்படின்னா தனியாக ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவான், போயிடும். இப்போ ஆதாம ட்ரீட்மெண்ட் இல்லை, என்ன பண்ணாரு கேட்டாரு, நான் பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ நமக்குள்ள பயம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தைரியமா வந்துருவோம். இன்னைக்கு நாம் ஒளிந்து இருக்கிறோமா இல்லை ஆண்டவர் சன்னிதானத்தில் தைரியமான இருக்கிறோமா? அல்லேலூயா. அப்ப இந்த பயம் வேதனை உள்ளது. பயம் அன்பை என்ன பண்ணுமா? புறம்பே தள்ளுமா. அல்லேலூயா. அப்ப அன்பு உனக்குள்ள காணப்படாது. அப்ப இந்த பயம் வந்து உனக்குள்ள ஏதோ ஒரு தவறை உணர்த்துது. நீ தவறு செய்துக்கிறதுனால என்ன பண்ண முடியல, தெளிவான உன்னால பதில் சொல்ல முடியவில்லை. ஆனா உனக்குள்ள பயம் இல்லைன்னா நீ சொல்லியிருப்பீங்க, நான் இங்கதான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் இங்கதான் இருக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்ப எங்க போய் ஒளிந்து கொண்டான்? எங்க போய் ஒளிந்து கொண்டான்? எங்க போய் ஒளிந்து கொண்டான்? விருட்சங்களுக்குள்ளே. அல்லேலூயா. கரெக்டா சொன்னீங்க பாரு. 8ஆம் வசனத்துல விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டான். அல்லேலூயா. எந்த விருட்சத்துல ஒளிந்து கொண்டான் தெரியுமா? ஆனா ஆண்டவர் அவனுக்கு என்ன சொன்னாரு? சகலவித விருட்சங்களை நீ சாப்பிடலாம், என்ன விருட்சத்தை சாப்பிடக்கூடாதான்? தோட்டத்துல நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சங்களை சாப்பிடக்கூடாதுல்ல. இப்போ அவன் என்ன பண்ண? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சங்களை சாப்பிட்டான். இதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு முன்னாடி அந்த தோட்டத்துல உலாவும் போது அவன் நிற்பான், அவனுக்கு நிர்வாணம் தெரியாது. ஆனா எப்போ அந்த தோட்டத்துல நடுவில் இருக்கிற விருட்சத்தை சாப்பிட்டானோ அவன் நிர்வாணம் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அல்லேலூயா. நான் எதை சொல்லுகிறேன்? ஆண்டவர் சகலவித விருட்சத்தை சாப்பிடு, ஆனா அதன் நடுவில் இருக்கிறத சாப்பிடாத. அல்லேலூயா. அவன் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டான். இன்னைக்கு கூட பிள்ளைங்க என்ன சொல்றது, போன்ல இருக்கிற அநேக ஆப்ஷன், அநேக ஆப், பிள்ளைகள் என்ன பண்றாங்க? தெரிந்து கொள்ள இருக்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு சொல்றாங்க, இதெல்லாம் உனக்கு தெரியாதுமா. அல்லேலூயா. இந்த படிப்பெல்லாம் உனக்கு தெரியாதுமா.
இந்த உலகமே உனக்கு தெரியாதுமா. அல்லேலூயா. ஆனா இந்த உலகம் பெற்றோருக்கு தெரியாது. ஆனா இந்த உலகத்தை நீ அறிந்து கொள்ளும்படி தெரிந்து கொள்ளும் போற உன் வழிகள் ஒரு நாள் ஏமாற்றத்தை உண்டாக்கும். இங்க தேவனாய் கர்த்தர் அந்த நடுவுல நீ சாப்பிடாத, அதை நீ வாழ தெரிந்து கொள்ளாத. அதை தெரிந்து கொண்டினா உனக்கு பிரச்சனை. சொல்லிதான் வச்சாரு. அதை தெரிந்து கொள்ளுதை அவர்கள் சாப்பிட்ட போது நிர்வாணம் என்பதை அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் அதை தெரிந்து கொண்டார்கள். அவைகள் அவர்களை அவமானத்துக்குள்ளாக்கியது. அந்த விருட்சத்தை சாப்பிட்ட உடனே அவர்கள் தேவர்களை போல ஆவார்கள் என்று வஞ்சித்தது. ஆனால் தேவர்களை போல இல்லை, நிர்வாணிகள் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு இங்க தேவனாகிய கர்த்தர் உலாவும் போது, அவர் கூப்பிடும் போது எந்த விருட்சத்தை நம்பி சாப்பிட்டார்களோ அதே விருட்சத்துக்குள்ளே ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எந்த விருட்சத்தை அறியணும் தெரியணும், அந்த விருட்சம் கைவிட்டது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற இன்னைக்கு வாலிப பிள்ளைகள், நீ உலகத்தை நன்றா அறிந்து உன் பெற்றோர் சொல்றாங்க, இல்ல உன் வழிகள் கொஞ்சம் நிறுத்து, பொறுமையா இரு, தாமதிக்காத, போவாத இரு, கொஞ்சம் ஆலோசனை உன் பெற்றோர் சொல்றார்கள். நீங்கள் சொல்லுகிறீர்கள் உலகம் உனக்கு தெரியாதுமா, உலகத்தின் படிப்பு உலகத்தின் காரியம் உனக்கு தெரியாது. ஆனா உலகம் அவங்களுக்கு தெரியாது, உலகத்தை ஆளுகிற தேவனை தெரியும். ஆமென். இந்த உலகத்தை ஆளுகிறவர் இந்த உலகத்தின் ஆவியின் கிரியைகளை இந்த தேவன் உன் பெற்றோருக்கு அறிவிப்பார். நீ போகிற காரியங்களை அவர்கள் ஒரு இடத்துல ஜெபிக்கும் போது வருகிற ஆபத்தை அவர்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. வந்திருக்கிற வாலிப பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகள் சொல்லலாம், உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, ஒன்றும் தெரியாதுதான் உண்மை. ஆனா உன்னை ஆராதிக்கிற தேவனை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள். தேவன் அவர் என்ன பண்றாரு, சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்தான். அல்லேலூயா. இங்கு ராஜ்யத்தையும் மகிமையை காண்பித்து, இவைகளை நான் உனக்கு தருகிறேன், நீ என்னை பணிந்து கொண்டால் இவன் உனக்கு எல்லாமே நான் தருகிறேன்னு சொல்றான். அல்லேலூயா. ஆனால் இங்கு ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று அப்பாலே போ சாத்தானே சொன்னார். அல்லேலூயா. அப்ப இங்கு பாருங்க, அப்ப இந்த இடத்துல அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், வஞ்சிக்கப்பட்டார்கள். ஆனால் இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வஞ்சிக்கும்படி சகல ராஜ்யத்தையும் மகிமையை காண்பித்து என்னை பணிந்து கொள்ளுனா. ஆனா ஆண்டவர் விட்டாரா? என்ன பண்ணாரு? இவன் யாரு? சோதனைக்காரன். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஸ்தானத்தை, அவருடைய நிலைமை, அழைப்பை இயேசு அறிந்திருந்தார். ஆனால் ஆதாம் அறியவில்லை. அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இந்த யாரால் வஞ்சிக்கப்பட்டது? ஆதாம் வஞ்சிக்கப்பட்டானா ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாளா? ஏவாள் தானே வஞ்சிக்கப்பட்ட. இப்ப யாரை கேட்கணும்? யாரை கேட்கணும்? ஏவாளை கேட்கணும்ல. ஆண்டவர் யாரு கேட்டாரு? கரெக்டா கேட்டது, கரெக்டா கேட்டது. யாரை கேட்கணும்? ஏவாளை தானே கேட்கணும். ஏன் ஆண்டவர் ஆதாம கேட்டாரு? வாசிங்கள் நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. வாசிங்க வாசிங்க. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்தை ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அல்லேலூயா. ஆதாம் என்ன சொல்றாரு? என்னோடு இருக்கும்படிக்கு நீ தந்த ஸ்திரீயானவள் கொடுத்தால் நான் என்ன பண்ண? சாப்பிட்டேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. செய்தது ஏவாள், வஞ்சிக்கப்பட்டது ஏவாள். ஆனால் ஆண்டவர் யாரு கேட்கணும்? ஆதாமை கேட்கிறார். நான் விலக்கின இந்த விருட்சத்தை நீ ஏன் சாப்பிட்டாய்? நீர் கொடுத்தது பெண்ணு, ஏற்ற துணைன்னு கொடுத்தீங்களப்பா, நீங்க தான் கொடுத்தீங்க, அதுதான் பண்ணுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் ஆதாமை கேட்டார் என்றால், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. எபேசியர் 5:23.
கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். கவனிங்கள், கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறார். உன் குடும்பத்துக்கு ஆண்டவர் உன்னை தலையா வச்சிருக்கிறார்ல. உன் அனுமதி இல்லாம வீட்டில் ஏன் இவ்வளவு கடன்? ஏன் உன் அனுமதி இல்லாம இவ்வளவு பிரச்சனை? அப்போ தலையா இருக்க வேண்டிய நீ என்ன பண்ணுகிற? என் மனைவி செஞ்சது, என் பிள்ளைங்க செஞ்சது. நான் உன் வீட்டுக்கு உன்னை தலையா வச்சிருக்கிறல, நான் உன்னை நியமிச்சிருக்கிறல. ஏன் வீட்டில் இந்த அளவுக்கு குறைபாடுகள், பிரச்சனைகள், போராட்டம்? அல்லேலூயா. நான் சபைக்கு தலையா இருக்கிறேன்ல. அல்லேலூயா. மணவாளனாகிய இயேசு சபைக்கு தலையா இருக்கிறார்ல. அல்லேலூயா. அப்ப புருஷன் ஏன் ஆண்டவர் அங்க ஆதாம கேட்டார்னா, மனைவிக்கும் பிள்ளைக்கும் புருஷனானவன் தலையா இருக்கிறான். அல்லேலூயா. தலையா இருக்கிறான். அப்ப நாம யாரு சொல்ல? உன்னை வச்சிருக்கிறல, நீ செய்ய வேண்டியது நீ ஏன் சரியா செய்யல? அல்லேலூயா. அப்ப மனைவி என்ன பண்ணணும்? புருஷனுக்கு கீழ்ப்படியணும். இப்ப புருஷன்மார்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். ஐயா, அல்லேலூயா, எங்களை இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? நாங்கள் எங்களால தான் பிரச்சனை நீங்க சொல்லுங்கிறீங்க. இப்போ சொன்னதான் எங்களுக்கு ஆறுதலா இருக்கு. அப்ப மனைவி என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அப்ப மனைவி கீழ்ப்படியணும். புருஷன் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துனே இருக்கணும் பாருங்க. அல்லேலூயா. ஆமென். வாசிங்கள் 25 வாசிங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளின் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. ஆமா, போதும். அப்ப மனைவிக்கு அன்பு கூறணும். அப்ப மனைவி கீழ்ப்படியணும்னா புருஷன் என்ன பண்ணணுமா? அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணும்? எப்படி அன்பு கூறணும்? அல்லேலூயா. இயேசு எப்படி அன்பு கூர்ந்தாரு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் அன்பு கூற தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்ப நீங்க உங்க மனைவிக்கு கீழ்ப்படினா உங்க மனைவி என்ன பண்ணுவாங்க? வெளியில இருந்து வரும்போது உங்களுக்கு எதிராக டென்ஷன் ஆவாங்க. ஆமென். சில நேரத்தில் காசு அதிகமா கேட்டுன்னு இருப்பாங்க. சில நேரத்தில் உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். அன்பு சகலத்தையும். ஆனால் மனைவி என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. மனைவி கீழ்ப்படியணும். இன்னைக்கு கீழ்ப்படியலன்னா உன் வீடு கட்டப்பட முடியாது. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். அல்லேலூயா. அப்போ அன்பு இருக்கணும். கீழ்ப்படிதல் இருக்கும்போது அந்த ஸ்தலத்துக்குள்ள சத்துரு உள்ள நுழையவே முடியாது. வேதம் சொல்லுது எபேசியர் 5:31 இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. நான் இன்றைக்கு காலையில ஒரு வாட்ஸ்அப்ல உன்னை கேட்டேன். ஒரு தேவனுடைய ஊழியக்காரருக்கு ஒரு மனைவி போய் கேட்கிறாள், ஐயா, என்னுடைய கணவரை குறித்து எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் என்ன பண்ண போறேன்? டைவர்ஸ் வாங்க போறேன். அவரை பார்த்தா கோபமா இருக்குது, அவரை கடைசியா நான் அடிச்சுட்டு அவரை துன்புறுத்தி டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு வந்தாங்களாம். அதுக்கு அந்த தேவ மனுஷன் சொன்னாரா, அப்படியாம்மா, சரி, நீ இப்படி ஒரு தீர்மானம் எடுத்துட்ட, நான் ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். நீ என்ன செய்யணும்னா, உடைய கணவனிடத்துல ஒரு வேளை நீ அன்பை என்ன பண்ண, அவரை அன்பா நேசி. இது வரைக்கும் நீ இந்த தீர்மானத்தில் இருக்கிற, கண்டிப்பா நீ சொன்னபடி நான் செய்யறேன். ஆனால் இதற்கு முன்பாக ஒரு மாசம் உனக்கு டைம் கொடுக்குற, அவரை பார்க்கும் போது சும்மா நான் என்ன பண்ணு, நடி, இல்லை அவர் அன்பா இருக்கிறது போல நீ உன்னை காட்டிக்கோ. ஒரு மாசம் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சாராம். இவங்களும் என்ன பண்ணாங்களாம், சரி நமக்கு டைவர்ஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த கணவனிடத்துல அன்பு காட்ட ஆரம்பிச்சாங்களாம். 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, நல்லா அன்பா. திருப்பி அவங்க வந்தாங்களாம். அவர் சொன்னாரா, டைவர்ஸ் பண்றதுக்குலாம் ஆயத்தமா இருக்குமா? அவங்க சொன்னாங்களா, ஐயா, நானே இவ்வளவு அன்பு செலுத்திட்டேன், இனிமே என்னத்துக்கு டைவர்ஸ்? அல்லேலூயா. நான் இருக்கிற அன்பெல்லாம் கொடுத்துட்டு அவரு என்னை நேசிக்க ஆரம்பிச்சுட்டாரு, நானும் அவர் நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன், இனிமே நாங்க எதுக்கு பிரிக்கணும்? நாங்க ஒன்னா இருந்திருக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. காரணம், நம்ம யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தனா அந்த குடும்பம் கட்டப்படும். இங்க ஆதாமை கேட்டா, நீ எங்க இருக்கிறாய்? எங்க இருக்கிறாய்?
அவன் ஒளிந்து கொண்டான். நீங்க 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். பேதுரு உலக மனுஷரோடு கூட உட்கார்ந்திருந்தான். சகைவு உலக மனுஷரை விட்டு இயேசுவை பார்க்க ஏறினான். பவுல் உலக மனுஷன் என்று பிரித்தெடுத்து ஜெபத்தில் காத்திருந்தான். 3 காரியங்கள். பேதுரு உலக மனுஷரோடு உட்கார்ந்திருந்தான். சகைவு உலக மனுஷரை விட்டு இயேசுவை பார்க்க ஏறினான். பவுல் உலக மனுஷன் என்று பிரித்தெடுத்து ஜெபத்தில் காத்திருந்தான். முதல் காரியத்தை நான் சொல்கிறேன். பேதுரு உலக மனுஷரோடு உட்கார்ந்திருந்தான். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 26:58. பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடு உட்கார்ந்தான். இப்ப பேதுரு எப்படி இயேசுவை பின் சென்றாரு? எப்படி பின் செல்றாரு இயேசுவை? உங்களை தான் கேட்கிறேன். நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். அல்லேலூயா. தூரத்துல பின் சென்று. அல்லேலூயா. முன்னாடி எப்படி இருந்தாரு? முன்னாடி இருந்தாரு. பேதுரு எங்கப்பா? ஃப்ரண்ட்ல, ஊழியத்துல ஃப்ரண்ட்ல, எல்லாத்துலயும் முன்னாடி, வீட்டு கூட்டத்துல முன்னாடி, ஆமென், டாக்ஸி ஊழியத்துல முன்னாடி. இப்ப எங்க போயிட்டாரு? பேதுரு எங்கப்பா? பின்னாடி இருக்கிறாருப்பா, பின்னாடி இருக்கிறாரு. ஆமென், பின்னாடி போயிட்டார். அல்லேலூயா. ஏன் பின்னாடி போய் உட்கார்ந்தாரு? ஏன் பின்னாடி போய் உட்கார்ந்தாரு? ஏன் பின்னாடி போய் உட்கார்ந்தாரு? முடிவை பார்க்கும்படிக்கு எங்க உட்கார்ந்தாராம்? சேவகரோடு உட்கார்ந்தார். அல்லேலூயா. சீசரோடு உட்கார்ந்து இருந்த பேதுரு இப்ப யார் கூட உட்கார்ந்து இருக்கிறாரு? சேவகரோடு, பிரதான ஆசாரியோடு. இன்னைக்கு நீங்களும் என்ன பண்றீங்க? முடிவை பார்க்கும்படி ஆயத்தமா இருக்கிறீங்க. ஜூன் 4ஆம் தேதி. அல்லேலூயா. ஜூன் 4ஆம் தேதி முடிவை பார்க்கும்படி ரொம்ப நியூஸ பார்த்துனே இருக்கிறீங்க. பட்டன் அமைக்க மோடி வராரா, மோடி வராரா, ஸ்டாலின் வராரா, எந்த யார் தலைவர் யார் வரா, ஆமென், முடிவை பார்த்துனே இருக்கிறோம். சில பேர் வாலிப பிள்ளைங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? ஐபிஎல் மேட்ச் முடிவு யார் கேட்கிறா, யார் கேட்கிறா, யார் கேட்கிறா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து எங்க உட்கார்ந்து நிக்கிற? யாரோடு கூட உட்கார்ந்து இருக்கிற? ஆமென். யாரோடு கூட அந்த முடிவை பேசிக் கொண்டிருக்கிறார்? எலெக்ஷன் காரியத்தை யாரு கூட பேசி நிற்கிற? அவங்க ஜெயிச்சு எங்க போறாங்க? நாடாளுமன்றத்துக்கு போறாங்க. நீ உட்காந்து பேசி என்ன பண்ற? உன் முடிவில் நீ தூரமா உட்கார்ந்து இருக்கிறியா? அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கே நீ முன்னாடி உட்கார்ந்து இப்ப நீ எங்க உட்கார்ந்து இருக்கிற? அல்லேலூயா. வாசிங்க லூக்கா 22ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 22:55. அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தார். பேதுரு எங்க உட்கார்ந்தாரு? எங்க? எப்பா வழிவிடு. எங்க உட்கார்ந்தாரு? நடுவுல உட்கார்ந்தாரு. நீ ஓரமா உட்கார்ந்த தப்பு. எங்க உட்கார்ந்துக்கிற? நடுவுல உட்கார்ந்து. எதுக்கு உட்கார்ந்துக்கிறாரா நடுவுல? எதுக்கு உட்கார்ந்துக்கிறார் நடுவுல? அனல் மூட்டி எழுப்பிடும்படி என்ன பண்ண? அப்படி குளிர் எடுக்குது போல உட்காந்துக்குது. பகஞ்சரோட உட்காந்துக்கிறார், சத்துரோட உட்காந்துக்கிறாரு. நெருப்பு அனல் மூட்டுதான். உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அனல் உள்ளவர்கள், உன் அனலை அணைக்கிறவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் அனல் மூட்டுகிற இடம் இல்ல, உன் அனலை அணைக்கிற இடம். அல்லேலூயா. உட்கார்ந்து இருந்தவர்கள் என்ன யோசனை இருக்கிறாங்க? வாசிங்கள். மத்தேயு 26:59 வாசிங்க. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். இவன் நடுவுல உட்கார்ந்து இருக்கிற டீம் என்ன பண்ணுதான்? ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்புறம் என்ன பண்ணா? பொய் சாட்சி சொல்லுகிறது, கலகம் பண்றது. இத்தனை பேர் நடுவுல யார் உட்காந்துக்கிறா? பேதுரு உட்கார்ந்து நிற்கிறான். பிரியமானவர்களே, நீ எங்க உட்கார்ந்து இருக்கிறாய்? இன்னைக்கு ஆதாமை பார்த்து கேட்ட, நீ எங்க இருக்கிற? அவன் ஒளிந்து கொண்டு இருக்கிறான். தேவ பிள்ளையை நீ ஆராதிக்கு வந்திருக்கிற நீ எங்க உட்கார்ந்து நிற்கிற? தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்கு மத்தியில, கலகமுற்ற மத்தியில, பொய் சாட்சி சொல்லுகிற மத்தியில உட்கார்ந்து நிற்கிறாயா? நீ அப்படி இருப்பாயனால் உன் அபிஷேகம் உன்னை விட்டு எடுத்து போடப்படும். உனக்குள்ள இருக்கிற ஆவியின் அனல் உன்னை விட்டு குறைந்து விடும். உன் பிரதிஷ்டை உன்னை விட்டு விலகி போகும். அல்லேலூயா. எங்க உட்கார வேண்டும்? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. மத்தேயு 18:20 வாசிங்க.
ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். 2 பேராவது 3 பேர் நாமத்தினால் கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன். அல்லேலூயா. அவன் நாமத்தினாலே கூடி இருக்கிற இடத்துல நீ நடுவிலே உட்கார்வாயனா ஆண்டவரும் கூட இருப்பார். அல்லேலூயா. நீ என்ன பண்ணுவாய்? ஆண்டவருடைய நாமத்தினால் கூடி வரும்போது என்ன பண்ணுவேன்? சங்கீதம் 109:30 சொல்லுது, கர்த்தாவே நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவில் உம்மை புகழுவேன். அல்லேலூயா. நீ அவருடைய நாமத்தினால் கூடி இருக்கிற இடத்துல நீ உட்கார்வாயனால் உன் நாவினாலே கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை புகழுவாய். வீணான காரியம் அங்க இருக்காது. உன் இருதயம் இருளடைந்து போகாது. அல்லேலூயா. இப்ப பேதுரு என்ன பண்ணாரு? அந்த நடுவில் உட்கார்ந்ததுனால என்ன பண்ணாரு? பேதுரு ஆண்டவரை 3 தரம் மறுதலித்தார். அல்லேலூயா. அப்ப நம்மோட உட்கார்ற இடம் ரொம்ப முக்கியம். யாரோட உட்கார்ற? விரோதமாய் பேசுகிறவர்களோடு, பொய் சாட்சி சொல்லுகிறவரோடு, கலகமனரோடு நீ உட்கார்வாயினால் உன்னை மறுதலிக்க கூடிய ஒரு காரியம் வந்துடும். பேதுரு யார்? இயேசுவோடவே இருந்தான். உண்டு உறங்கி இயேசுவையே வெளிப்பாடு பெற்றுக் கொண்டவன். ஆனா அவன் என்ன பண்றான்? 3 தரம் மறுதலிக்கிறான். அல்லேலூயா. லூக்கா 22 அதிகாரம் 62 வாசிங்க. லூக்கா 22:62 வாசிங்க. வெளியே போய் மனம் கசந்து அழுதான். மனம் கசந்து அழுதான். ஏன் மனம் கசந்து அழுதான் சொல்லுங்க? ஏன் மனம் கசந்து அழுதான்? எல்லாம் கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க. ஏன் மனம் கசந்து அழுதான்? மறுதலிச்சா உண்மைதான். ஏன் மனம் கசந்து அழுதான்? வாசிங்கள் 61 வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். போதும். அல்லேலூயா. பேதுருவை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, நீ 3 தரம் மறுதலிப்பாய். மறுதலிப்பு சேவல் 2 தரம் என்ன பண்ணும்? இதை சொன்ன உடனே இப்படி உட்கார்ந்து இருந்த இயேசு அப்படியே பேதுருவை பார்க்கிறார். அவர் பேசவே இல்லை. அவர் பார்க்கிறாரு அந்த முகத்தை. பேதுரு பார்க்கிறாரு, இயேசுவும் முகத்தை பார்க்கிறாரு. அந்த முகத்தை பார்த்த உடனே அவனுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? என்ன ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? அதே வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்தான். அல்லேலூயா. இயேசு அவனை பார்க்கும்போது இயேசு பேசல, ஆனா அந்த முகத்திலிருந்து வசன ஞாபகம் வந்துச்சு. அல்லேலூயா. இயேசு ஏன்டா இப்படி பண்ணிட்ட, கூடவே இருந்த மறுதலிச்ச சொல்ல அந்த முகத்தோடு பார்த்தார். அந்த பார்த்த முகத்திலிருந்து அந்த வசனம் வெளிப்பட்டது, அந்த வார்த்தை வெளிப்பட்டது. அவன் மனம் கசந்து அழுகிறான். ஐயோ, என் நேசரை நான் மறுதலித்து விட்டேனே. உன் பக்கத்துல இயேசு உன்னை பார்த்து நிற்கிறாரு. எத்தனை முறை உன்னை பார்த்து நிற்கிறாரு. இன்னும் உனக்கு மாறலையே. உன் வழக்கத்தின்படியே தானே நீ வந்து போயின்னு இருக்கிற. உன் அன்போடு உன்னை பார்க்கிறார். மனதுருகி உன்னை பார்க்கிறாரு. பேதுருவேன்னு அப்படியே பார்க்கிறாரு. அவன் பார்த்து மனம் கசந்து அழுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த முகத்துல அந்த கண்ணுல என்ன வெளிப்படு தெரியுமா? வாசிங்கள் உன்னதப்பட்ட 5:12 வாசிங்க. டக்குன்னு வாசிங்க. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகள் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பா இருந்தது. அல்லேலூயா. அந்த கண்களை பார்த்தான் பேதுரு. அந்த பேதுரு நதிகள் நிறைந்த தண்ணீரை போல ததும்பி கொண்டிருக்கிறது. பாசத்தோடு அன்போடு நிறைந்து அந்த கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது பேதுரு மனக்கசந்து அழுகிறார். ஐயோ, என் நேசரை நான் காட்டி கொடுத்து விட்டேனே. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இன்னைக்கு எத்தனையோ முறை கர்த்தர் உன்னோட பேசினிருக்கிறார்ல. ஆமா, வேர்வை வரும்போது துணியை எடுத்து தொடச்ச மாதிரி நிறைய பேர் என்ன பண்றீங்க? இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறீங்க. ஆனா வேதம் சொல்லுது, என்ன சொல்லுது தெரியுமா? வாசிங்க. யோவான் 12:48 வாசிங்க. யோவான் 12:48 வாசிங்க. டக்குன்னு வாசிங்க. ஆகிலும் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது தோண்டி இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். ஏம்மா, நான் நியாயம் தீர்க்க வரலம்மா, நான் ரட்சிக்க வந்தேன். ஆனா இப்ப வசனத்தை கேட்டுனுக்கிறல, கஷ்டப்பட்டு வசனத்தை எடுத்து சொல்றோம்ல, உன்னை நோக்கி வசனம் வருதுல்ல. எத்தனை முறை உன்னோட கர்த்தர் பேசினுகிறாரு.
ஆனா இந்த கேட்ட வசனம் நியாய தீர்ப்புல நீ நிற்கும் போது நீ இல்ல நான் கேட்கல நான் பார்க்கல நீ சொல்லவே முடியாது. வசனம் சொல்லும். அந்த இடத்துல இந்த வசனம் சொல்லப்பட்டது. இயேசு சொல்றார், என் வார்த்தைகளை தள்ளி என்னை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற ஒன்று வரும், நான் சொல்ல வசனமே அவனை நியாயம் தீர்க்கும். அல்லேலூயா. எதுக்கு வசனத்தை தேடி 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 சொல்றேன் தெரியுமா? அந்த வசனம் ஒரு நாளில நியாயம் தீர்ப்புல சொல்ல போகுது. ஆமென். இந்த செவுத்துல இருக்குது இந்த வசனம் வந்துச்சே, உன்னை நோக்கி வந்துச்சே, எத்தனை முறை வந்துச்சே, இன்னும் உன் நிலைமை மாறாமல் இருக்கிறதே. அல்லேலூயா. நீ இன்னும் தள்ளாம இருக்கிறாயே. நீ எதை தள்ளுகிறாய்? வார்த்தையை தள்ளிவிட்டு நீ நியாயத்திற்கு நிற்க போகிறாயா? எபிரேயர் 12:1 சொல்லுது, பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவும் முடிக்கிறவுமாக இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஒருமையோடு. நீ எதை தள்ளணும்? வார்த்தையை தள்ளாத, பாவத்தை தள்ளு. உன்னை வழிவிட்டு விலக செய்கிற அசுத்தத்தை தள்ளு. நீ தள்ளுனா இயேசு உனக்கு எதிரே இருப்பார். நீ இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடுவாய். உன் ஓட்டத்துல ஒருவனும் தடை செய்ய முடியாது. உன் கால்கள் இடராதபடிக்கு தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எந்த பேதுரு தூரமாய் இருந்தானோ, அப்போஸ்தலர் 1:14 சொல்லுகிறது, அவனும் அவரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. என் ஆண்டவர் அவனை பார்த்தார், சந்தித்தார், அவனை மீண்டுமாக 11 கூட எழுந்து நிற்க வைத்தார். அல்லேலூயா. எந்த பேதுருவாலே மறுதலித்தானோ அதே பேதுரை கொண்டு கர்த்தர் சபையை அவன் மேல் கட்டினார். அல்லேலூயா. காரணம், அவன் மனம் கசந்து அழுதான். இரண்டாவது காரியத்தை நான் சொல்லுகிறேன். சகைவு உலக மனுஷரை விட்டு இயேசுவை பார்க்க ஏறினான். லூக்கா 19:4 வாசிங்கள். லூக்கா 19:4 வாசிங்கள். போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறினான். அவரை பார்க்கும்படி எங்க ஏறினான்? காட்டாத்தி மரத்தில். காட்டாத்தி மரத்துல ஏறினான். அல்லேலூயா. எப்பா சகைவன் எங்க இருக்கிற? எப்பா நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். எங்க தொலைச்சுனே தெரியல. ஆனா இயேசு வந்திருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு வேற ஏன் உயரமும் பத்தல. ஒரே ஒரு இந்த காட்டாத்தி மரம் இருக்குது. நான் அதுல ஏறி என்ன பண்றேன்? இயேசுவை பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆனா அவனை குறித்து என்ன சாட்சி இருக்கு தெரியுமா? 7ஆம் வசனம் சொல்லுது, இவன் பாவியான மனுஷன். அல்லேலூயா. என்ன சாட்சி அவனை குறித்து? அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவனை குறித்து என்ன சாட்சினா பாவியான மனுஷன். இவன் அநியாயக்காரன், பாவி. அவன் எதனா செவி கொடுத்தான்? யாருக்கும் செவி கொடுக்கல. நீ என்ன வேணா சொல்லு, நான் விழுந்தா என்ன சொல்லுவேன், விழுந்தான்னு சொல்லுவேன், நான் எழுந்தானா எழுந்தன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு காட்சியை நான் பார்த்தேன். என்னன்னா, ஒரு வயதானவர் ஒரு ஸ்டோர் வாங்கின்னு ஒரு வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போகும்போது அங்க கணவன் இருக்கிறான், மனைவி இருக்கிறான். அங்க என்ன பண்ணது, ஒரு மேட்ச் ஓடினது. அப்ப இந்த வயசானவர் அந்த வீட்டுல அந்த ஸ்டோரை கொடுத்துட்டு அந்த மேட்சை பார்த்துனே இருக்கிறார். அப்ப அந்த வீட்டம்மா சொல்லுது, ஏப்பா வந்து குத்துட்டு போயினே இருக்கலாம்ல. அவர் அப்படி நிற்கிறார். அவருடைய கணவன் சொல்றாரு, ஏம்மா ஏதோ வயசானவர் அது மேட்ச் பார்க்குறாரு, நீ என்னத்துக்குமா? அப்போ அவரு அந்த கணவன் கேட்குற, என்னையா அதை பார்த்து நிற்கிறீங்க? என்ன இல்லையா, அந்த கிரிக்கெட் விளையாடின்னு இருக்கிறவன் என் பையன்யா, அதனால தான் எப்படி விளையாடுங்கிறான்னு பார்த்து நிற்கிறேன். உடனே அவங்க மனைவி என்ன பண்ணுச்சு, ஐயா 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 இங்கே உட்காருங்க, இங்கே உட்காருங்க, இங்கே உட்காருங்க. அதுக்கு அந்த வயசானவர் சொன்னார், நான் முன்னாடி ஒரு சாதாரணவனா உங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ண வரும்போது என்னை மதிக்காம திருத்துனீங்க. இப்போ ஒரு பிரபலமான ஒரு கிரிக்கெட் விளையாட்டுடைய தகப்பன் சொன்னோன்னு என்னை கனப்படுத்துறீங்க. அதை நீங்க உண்மையா நீங்க நேசிச்சிருந்தீங்கன்னா இந்த கனத்தை நான் ஏற்றுக்கொண்டு இருப்பேன்னு சொல்லி அவர் போகிறார். இதில் எதை காட்டுகிறது? சகைவு. அநேகர் அவனை தூஷித்தார்கள், அநேகர் அவனை பாவின்னு சொன்னாங்க. அவன் ஒன்னையும் என்ன பண்ணல, பொறுப்படுத்தல. அல்லேலூயா. அவருடைய நோக்கெல்லாம் எப்பா, இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுடைய நோக்கெல்லாம் யாரு பார்க்கணும்? யாரு பார்க்கணும்? 2ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் வசனம் வாசிங்க. ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன். அல்லேலூயா. அந்த ஒரு மனுஷனுக்காக இயேசு அங்க வந்தார். அல்லேலூயா.
ஏன் தெரியுமா? அவன் ஏதோ ஒன்று தொலைச்சிட்டு இருக்கிறான் வாழ்க்கையில. எல்லாத்தையும் சம்பாதிச்சான், நிம்மதியை தொலைச்சிட்டான், அன்பை தொலைச்சிட்டான், அரவணைப்பை தொலைச்சிட்டான். அந்த ஒரு மனுஷனை இயேசு தேடி வந்தார். அல்லேலூயா. அவன் மேலே ஏறினான், ஆனால் அவன் பார்க்கும்படியாக தேடினார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை சந்திச்ச எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எத்தனையோ முறை அவரை நீ பார்த்து ருசித்தும் உன் வாழ்க்கையில் நீ எங்க இருக்கிறாய்? அல்லேலூயா. வாசியுங்கள் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்கள். 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதுக்கு அழைக்க வந்தேன் என்றார். அல்லேலூயா. இங்கு ஆயத்துறையில இருக்கிற மத்தேயு இங்கு இவனை ஒரு சீஷனாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இங்கேயும் பரிசேயர் சொல்லுகிறார்கள், இவன் ஆயக்காரனும் பாவியுடைய வீட்டிலே சாப்பிடுகிறாரே. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இங்க சீஷனாகிய மத்தேயுவை சொல்றாங்க பாவியான மனுஷன். பாருங்க, அவங்களை புறம்பே தள்ளுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாரு? பலியே அல்லப்பா, இரக்கத்தை நான் விரும்புகிறேன்பா. எப்பா நீ கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து மயங்கல, உன் மேல இரக்கத்தை நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. நீதிமான்கள் அல்ல பாவிகளே ரட்சிக்க நான் அழைக்க வந்தேன். அல்லேலூயா. அவன் சொல்ல, எப்படி அவர் பாவியான வீட்டுக்கு போகலாம்? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளிலே குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? அல்லேலூயா. இவங்க சொல்றாங்க, ஓய்வு நாள் இது செய்யலாமா, ஓய்வு நாள் இது செய்யலாமா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு ஆடு இருந்து ஒரு மாடு இருந்து அது குழியில விழுந்தா அதை நீ தூக்கி விட மாட்டாயா? இன்னைக்கு ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? குரங்கு தூக்கி வச்சுனுக்குறான், ஆட்டை தூக்கி வச்சுனுக்குறான். மனுஷன் கீழே வந்தா என்ன பண்றான்? தண்ணி கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அல்லேலூயா. மரத்துக்கு தண்ணி ஊத்துறான். ஆமென். மிருகத்தை அவ்வளோ நேசிக்கிறான், பூனைய அவ்வளோ பூனைய நேசிக்கிறாங்க, எலிய. ஆனா மனுஷனை என்ன பண்ற? ஆண்டவர் சொல்றாரு, உன் நாடு உன் மாடு ஒரு குழியில் இருந்தா அதை தூக்கி விட மாட்டாயா? அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்ற, ஆட்டை பார்க்கிற மனுஷன் எவ்வளவு விசேஷத்தமா இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் எவ்வளவு விசேஷத்தமா இருக்கிறான். இங்க சகைவு மனுஷனை விட்டு என்ன பண்ணா? இயேசுவை பார்க்க தேடினான். இந்த உலகம் எதை தேடிக்கொண்டிருக்கிறது? அன்பில்லாததையும் அரவணைப்பில்லாததை தேடி மனுஷனுடைய அன்பை இழந்து போகிறதுனால கடைசி காலத்தில் அன்பு தனிந்து போகிற காலத்தில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல பாருங்கள். லூக்கா 10:30. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்துக் கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். கவனிங்க, இங்க ஒரு மனுஷன் குற்றுயிராக வஸ்திரங்களை இழந்து காயங்களோடு மரண போராட்டத்தில் இருக்கிறான். அல்லேலூயா. மரண போராட்டத்தில் இருக்கிற யாருமே அவனை கண்டுக்கல. இங்க ஆசாரியனும் கண்டுக்கல, லேவியனும் கண்டுக்கல. ஆனா நல்ல சமாரியனாகிய இயேசு அவனை சந்தித்தார். அல்லேலூயா. அவன் பிரயாணமா அவர்கள் அவனை கண்டு மனதுருகினார். இன்னைக்கு ஆண்டவர் உன் மேல என் மேல மனதுருகி வச்சதுனால தான் இன்னைக்கு ஆண்டவரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரை கடினமா இருந்தா எப்படி வந்திருப்போமா? ஆமென். குற்றுயிராக இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருந்தோம்? பிசாசினாலே குற்றுயிராக மரண போராட்டத்தில் இருந்தோம். வாழ்வா சாவா, இவெல்லாம் வாழ்றதுக்கு தகுதி இல்லப்பா நம்மளை பார்த்து சொன்னாங்க. இன்னைக்கு நம்மளை தான் ஆண்டவர் ரட்சித்து மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார், உயர்த்தி வச்சிருக்கிறாரு. சகையை பார்த்து சொல்றாங்க பாவியான மனுஷன்ப்பா. மத்தேயுவை பார்த்து சொன்னாங்க பாவியான மனுஷன்ப்பா. ஆண்டவர் சொன்னாரு, நான் பலி அல்லப்பா, இரக்கத்தை விரும்புகிறேன். ஒருத்தன் மனம் தாழ்ந்து வருந்தி கூப்பிட்டானா நான் அவனுக்கு இரக்கம் பாராட்டுவேன். அல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நீ அழுது தேவனை நோக்கி பார்த்தினா உடனே அவர் உனக்கு இரக்கம் செய்வார். அவர் கடினம் உள்ள தெய்வம் இல்லை, அவர் மனதுருக்கம் உள்ள தெய்வம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார். இன்னைக்கு ஊழியத்தின் பாதையில் உங்களுக்கு எப்படி ஊழியத்தில் பாரம் வரணும்னா மனதுருக்கம் வரணும்.
என் பிள்ளை என் குடும்பத்துல ஒத்திருந்த வியாதி, இந்த போராட்டம், இந்த விபத்து ஆயிருப்பாருனா நான் எப்படி துடித்திருப்பேன்னு சொல்லி ஒரு மனதிற்கு உனக்கு வருமானால், நீ மனது இறங்கி ஜெபம் பண்ணுவாயினால் அந்த பிள்ளையை கர்த்தர் சுகமாக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. 34 வாசிங்க. கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அல்லேலூயா. அவன் காயங்களை எண்ணெயை ஊற்றினார், அவன் காயங்களை மருந்து அவர் காயத்தை கட்டினார். அல்லேலூயா. அவனை வாகனத்தின் மேலே ஏற்றி அவனை பராமரித்த ஒரு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. இந்த ஆண்டவரிடத்துல வந்தவர்கள் ஒருவரும் புறம்பே தள்ளுவதில்லை. அல்லேலூயா. நீ காயத்தோட வந்திருக்கலாம், உடைஞ்சு போய் வந்திருக்கலாம், எதிர்காலமே இல்லாம வந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனா இயேசுவை தேடி வந்த உன் வாழ்க்கையில நிறைவான பலன் உனக்கு வரும். அல்லேலூயா. நீ இழந்த எல்லா நன்மை உனக்கு தருவார். தருவாரா தரமாட்டாரா? ஆமென். நீங்க ஆண்டவரை, உலகத்தின் மனுஷனை நீ விட்டுட்டு நீ ஆண்டவரை பார்க்க வந்தீனா, நீங்க வாசிங்க லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 19:5 வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவர் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போனான். அல்லேலூயா. அவன் வீட்டுக்கு வந்த உடனே எதெல்லாம் சந்தோஷமா ஆசைப்பட்டு எல்லா ஜனங்களுக்கிட்ட அபரிச்சு வாங்கினானோ சந்தோஷமா கொடுக்க ஆரம்பிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா உலகம் கொடுக்கிற சந்தோஷம் இல்ல, என் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் அவனுக்குள்ள இருந்தது. சீக்கிரமாப்பா இன்னைக்கு அவன் வீட்டுக்கு வரப்போறேன்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சந்தோஷத்தோடு கொடுத்தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுக்குள்ள ரட்சிப்புள்ள வீடு இன்னைக்கு ரட்சிப்பா இருக்குது, சந்தோஷம் இருக்குதா? நீ சகைவை போல உன் வீட்டுக்குள்ளே இயேசு சொல்லணும், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. அப்ப அந்த ரட்சிப்பு வரணும்னா என்ன பண்ணும்? தாவீது சொன்னார் சங்கீதம் 51:12, உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை கண்கள் கண்டதே எனக்கு திரும்ப சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவியை தாங்கும்படி செய்யும். அல்லேலூயா. அவன் அந்த சந்தோஷத்தை இழந்துட்டான். நான் சொல்றான், திரும்ப எனக்கு தாங்க, திரும்ப தாங்க ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இவன் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான், நீ ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாயா? சந்தோஷத்தோடு அவன் பார்த்துட்டான், இதுமே இனிமே ஒரு சந்தோஷம் இல்லையா, இயேசுதான் என் சந்தோஷம். அல்லேலூயா. வாழ்க்கையில ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துக்காக நீ ஓடி ஓடி ஓடா போய் நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் இயேசு கொடுக்கிற சந்தோஷத்துக்கு ஈடா இருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆனா இயேசு கொடுக்கிற சந்தோஷம் ஆமென் உனக்கு ஒரு நிறைவானதா இருக்கும். உலகமே உன்னை தள்ளிட்டாலும் இயேசு அவருடைய கரத்தினால உன்னை மூடி அவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அவன் இயேசுவை கண்டான், இயேசுவை பார்த்தான், இயேசுவும் சீக்கிரம் வா, நான் வீட்டில் தங்க வேண்டும். 3வது காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பவுல் உலக மனுஷன் என்று பிரித்தெடுத்து செபத்தில் தரித்திருந்தான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்திரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சத் பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவன் இப்பொழுது. அல்லேலூயா. உங்களை அநேகர் ஃபோன் பண்ணி காக்கும் போது அவங்க சொல்லணும், என்ன சொல்லணும்? பிரதர் சிஸ்டர், நான் ஜெபத்தில் இருக்கிறேன். எப்போனா என்ன பண்ணுங்க, நீங்க தொடர்ந்து இருக்கணும். ஆனால் உங்களை குறித்து கேள்விப்படுகிற சாட்சி என்னவா இருக்கணும்? அந்த சிஸ்டரை அந்த பிரதரை எப்போதான் அவங்க ஜெபத்தில் இருப்பாங்கப்பா. அல்லேலூயா. இப்ப இயேசு என்ன பண்றாரு, இங்க அனனியாவுக்கு அனுப்புறாரு. அவன் அவன் வீட்டுல என்ன பண்ணின்னு இருப்பான், ஒரே முறை சந்திச்சார். அல்லேலூயா. மற்றவர்களை, தேவனுடைய பிள்ளைகளை கொடுமைப்படுத்தும்படியா போனான். ஆனா கடவுள் அவனை சந்தித்து அவனை பிரித்தெடுத்து அவன் எங்க உட்கார்ந்து ஆரம்பிச்சான், ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். எப்படிமா ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான்? அவனுக்கு 9ஆம் வசனம் வாசிங்க. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அவனுடைய கண்ணு இழந்தது. கடவுள் சந்திச்ச பிறகு அவன் கண்ணு இழந்தது. 3
3 நாள் எப்படி ஜெபம் பண்ணானா, என் கண்ணு திரும்பி வர வரைக்கும் அவன் ஜெபத்துல இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அவனுடைய கண்கள், மனக்கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. அவன் மனக்கண்ணு திறக்கப்பட்டு அவன் எதை பார்க்கிறான்? வாசியுங்கள், நீங்கள் 10ஆம் வசனம் வாசிங்க. 12 வாசிங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். இப்ப தரிசனம் கண்ட எந்த கண்ணுல பார்த்தான்? ஆவியின் கண்கள். எந்த கண்ணுல பார்த்தான்? உள்ளான கண்ணுல பார்க்கிறான். வெளியான கண்ணு ரெண்டும் போயிடுச்சு. அண்ணா 3 நாள் ஜெபத்துல தரித்து நிற்கிறான். ஆண்டவரே, என் கண்ணு எனக்கு வெளியே வரணும் ஆண்டவர். அல்லேலூயா. எப்படி வல்லமுள்ள ஜெபம் பாருங்க. அல்லேலூயா. இப்போ உள்ளான கண்ணுல பார்க்கிறான். அனனியா வந்து அவன் மேல் கைகளை வைக்கிறான். அவன் இந்த தரிசனத்தை பார்க்கிறான். அல்லேலூயா. வாசிங்கள் 17ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியில உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். அல்லேலூயா. உடனே கண்கள்ல மீன் செதில்கள் விழுந்தது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஜெபம் நல்லா அசைப்படாம உறுதியா இருக்குமானா, நீங்க என்ன கேட்கறீங்களோ கர்த்தர் அது உங்களுக்கு தருவார். ஆமென். அவன் மனக்கண்கள்ல, உள்ளான கண்கள்ல கண்ணு திறக்கப்பட்டது. அனனியா வரவும் அவன் கைகள் தன்மேல் வைக்கவும் அவனுடைய கண்கள் திறக்கப்படவும் அவன் தரிசனம் கண்டான். இன்னைக்கு உன் ஜெபத்துல தரிசனத்தை பார்க்கிறாயா? இல்ல உன் ஜெபம் வெறுமையான ஜெபமா போதா? நான் சொல்றேன், உன் ஜெபத்துக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கணும். உன் வீட்டை குறித்து ஒரு தரிசனம் இருக்கணும். உன் பிள்ளைகளை குறித்து ஒரு தரிசனம், உன் சபையை குறித்து தரிசனம். அப்ப அந்த ஜெபம் எவ்வளவு இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமென். வெறுமையான ஜெபமா இருக்க கூடாது. எப்படிப்பட்ட ஜெபம் உங்களுக்குள்ள இருந்தது? வாசிங்கள் அப்போஸ்தலர் 16:13 வாசிங்க. 16:13. ஓய்வு நாளிலே நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசி. எப்படிப்பட்ட ஜெபம் இருந்தது? எப்படிப்பட்ட ஜெபம்? மாசத்துக்கு ஒரு முறையா? வாரத்துக்கு ஒரு முறையா? எப்படி இருந்தது? வழக்கமான ஜெபம். அல்லேலூயா. வழக்கமா ஆற்றின் அருகே. அவங்களுக்கு செயின் பிரேயர் இல்ல, அவங்களுக்கு ஜெபம் இல்ல. எங்க இருந்தது? ஆற்றிலே ஜெபம் பண்ணின அவங்க ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளதா இருந்ததை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளவு பெருசா 3 அறை உங்களுக்கு ஜெபம் வச்சோம். வர்றதுக்கு என்ன பண்ணுங்க? வெயில் அடிக்குது பாஸ்டர், வேலை இருக்குது பாஸ்டர். ஆமென். அல்லேலூயா. வழக்கமா ஜெபிக்கிறவங்க தான் ஜெபம் பண்ணுகிறாங்க. கர்த்தர் அவங்களுக்குள்ள ஒரு ஜெபாவி ஊற்றின்னு இருக்கிறார். ஏன் வாழ்க்கையில ஒரு ஜெபாவி இல்ல? ஆமென். அவங்க நல்லா பயன்படுறாங்களே, அவங்க நல்லா ஜெபிக்கிறாங்களே, அப்படியே பார்த்துனே இரு. அவங்க இன்னும் கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தினே இருக்க போறார். அல்லேலூயா. உன்னையும் பயன்படுத்தணும், உங்களையும் பயன்படுத்தணும். அல்லேலூயா. நீங்க யாரையும் பார்க்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு அறை இங்க ஆண்டவர் தாராளமா கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு அறை இல்ல, அவங்களுக்கு ஒரு ரூம் இல்ல. அவங்க ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. அந்த ஜெபத்துல 2 காரியம் நடந்தது. 2 காரியம் என்ன தெரியுமா? ஒன்று, ஒரு வியாபாரம் பண்ணுகிற ஒரு லீதியானுடைய இருதயத்தை திறந்தார். இன்னொரு பக்கம், பிசாசினால் பயன்படுத்தப்பட்ட குறி சொல்லுகிற ஆவி உள்ள ஒரு ஸ்திரியை கர்த்தர் விடுதலையாக்குறார். அல்லேலூயா. 2 காரியம் செய்யறாரு. ஒன்னு இருதயத்தை திறக்கிறாரு, இன்னொன்னு விடுதலை தராரு. ஆமென். இன்னைக்கு உங்க ஜெபம் எப்படி இருக்கு? உன்னை பிரித்தெடுத்து இருக்கிறாரு. தாயின் கருவில உன்னை பிரித்தெடுத்து இருக்கிறாரு. எப்படி நீ ஜெபிக்கிற? ஆமென். எகிப்துக்கு இஸ்ரவேலுக்கு வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாச்சே, நீ பிரதிஷ்டை பண்ண ஜனமாச்சே. உன்னை ரத்தத்தினால கழுவி இருக்கிறாரு, ரட்சிப்பினால் உன்னை மூடி இருக்கிறாரு, அவர் ஆவியினால் உன்னை நிரப்பி இருக்கிறாரு. நீ என்ன பண்ணிருக்கிற? அவங்கள போல இவங்கள போல இன்னும் பார்த்துனுக்கிறியா? பார்த்துனே இரு. இந்த வருஷம் முடியதுக்கு இன்னும் எத்தனை மாசம் இருக்குது? எத்தனை மாசம் இருக்குது? 8 மாசம் இருக்குது. அல்லேலூயா. இது 8 மாசத்துக்குள்ள நீ என்ன வளர்ந்துருக்கிற? ஒரு தம்பி சொன்னாரு, பைபிள் வாங்க கொடுங்க ஐயா. சொல்றேன், நான் சொன்னேன், நீ பைபிள் வாசிச்சு போய் சாட்சி சொல்லு.
இந்த வருஷம் நான் பைபிள் வாசிச்சு முடிச்சிருக்கிறேன்னு சொல்லி நீ வளருகிறதை சபையார் பார்க்கணும். ஆமே, நான் பைபிள் வாங்கிக்கிறேன், பைபிளை முடிச்சிருக்கிறேன், வாங்கிக்கிறேன். அது போல பைபிள் முடிக்கணும். சங்கீதமா நீதிமொழி எவ்வளவு நாள் தான் பச்சனை இருப்பீங்க? ஆமே, வேதாகமத்தை ஒரு வருஷத்துல நீ முடிக்கணும். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் தெரியணும் உனக்கு. அந்த மேயர், அந்த முதலமைச்சர், அந்த கவுன்சிலர் எல்லாம் தெரியுது இல்ல? ஏன் பைபிள் இருக்குது ரூத்து தெரியுமாத்து, பிலோமேன் தெரியுமாத்து, உபதியா எங்க இருக்குன்னு தெரியுமாத்து. ஆமே, என்ன பண்றோம்? தேடி நிற்கிறோம் பிலோமேனை. இன்னும் இங்க போனா எபிரேயர் வந்தது, இங்க போனா தீத்து வந்தது, எங்க நடுவில் இருக்கிற அந்த பிலோமேனை மறந்துடும். யூதா எங்கன்னு தேடினா வெளிப்படுத்தலுக்கு போயிடும். ஆமென். வேதத்தை நீ வாசிப்பாயனால் இந்த வேதம் உனக்கு வெளிச்சம் காட்டும். அல்லேலூயா. நீங்கள் 14ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது தெயத்திரா ஊராலும் ரத்தாம்பர விக்கிரவளும் தேவனை வணங்குறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உன் குடும்பத்தில் இன்னும் திறக்கப்படாத இருதயத்தை கர்த்தர் திறக்க போகிறார். உன் ஜெபம் வல்லமை உள்ள ஜெபமா மாறும். யார் தெரியுங்கிறாவா? தேவனை அறியாதவள், தேவனை அறிந்தவள். அவள் கர்த்தரை அறிந்தவள், இயேசுவை அறிந்தவள். ஆனால் இருதயம் திறக்கப்படல. இன்னும் வீட்டில் திறக்கப்படாமல் உன் பிள்ளைகள் இருக்கிறார்களா? உன் கணவன், குடும்பத்தில் உன் உறவினர்கள் இருக்கிறாரா? நீ ஜெபிக்கிற ஜெபம் உன் வீடு அசைக்கப்படணும். உன் பிள்ளைகள் வேதத்தை எடுக்கணும். நீ முழங்கால் இட்டு ஜெபிக்கும் போது உன் கணவர் ரட்சிக்கப்படணும். உன் வீட்டில் இருக்கிற உன் மனைவி, உன் பிள்ளைகள் தொடப்படணும். ஆமென். அவளை கவனிக்கும்படி ஆவியானவருடைய இருதயத்தை திறந்தார். நீங்கள் 15ஆம் வசனம் வாசிங்க. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று அவர்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அல்லேலூயா. எப்பா உள்ள இருதயத்தை திறந்துட்டாருன்னா, ஆமென், அதுதான் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க? கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. நீ கூப்பிடுனே தேவையில்ல, சர்ச்சுக்கு வா சர்ச்சுக்கு சொல்லவே தேவையில்லை. அவங்க காலு ஆட்டோமேட்டிக்கா சர்ச்சுக்கு வந்துடும். அல்லேலூயா. உன் ஜெபம் வல்லமையுள்ள ஜெபமா மாறணும். இங்கே குரு சொல்லுகிற ஆவி சொல்ற உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ரட்சிப்பின் வழியை நீர் அறிவிக்கிறது என்று சொல்லுகிறார். அவர் சினம் கொண்டு அவளுக்குள்ள இருக்கிற ஆவியை அதட்டினார். அந்த ஆவி வெளியே போச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பங்களை அலக்கழிக்கிற ஆவி கிரியை செய்து, ஆமென், குடும்பத்தின் சமாதானத்துக்கு விரோதமாக, சமாதானத்துக்கு விரோதமாக, நன்மைக்கு விரோதமாக பிரிவினை உண்டாக்குற ஆவி, ஒற்றுமை கெடுக்கிற ஆவி, கணவன் மனைவி பிரிக்கிற ஆவி. நீங்கள் வல்லமை நிறைந்த அந்த வீட்டுக்குள்ளே நீங்க கால் வைத்து ஜெபிக்கும் போது அந்த ஆவிக்கு அங்க இடம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிற 19 வாசிங்க. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தின் நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியுள்ள அதிகாரத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அல்லேலூயா. அவன் எஜமானுக்கு தெரிஞ்சிச்சு, அந்த ஆவி போயிடுச்சுப்பா, இனி இவளால என்ன பண்ண முடியாது, எனக்கு பயன்படவே முடியாது. அல்லேலூயா. எந்த மனுஷனத்தை நீ போராட வேணும், முட்டிக்கால் போட்டு நீ ஜெபம் பண்ணும்போது உன் வீட்டை அலைக்கடிக்கிற எந்த ஆவி, அந்த ஆவி அந்த குடும்பத்தை விட்டு விலகி போகும். காரணம் உன் ஜெபம் வல்லமை உள்ளதா மாறணும். உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார், உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு. உன் ஜெபத்தின் மூலமாக உன் வீட்டின் நிலையின் தேவைகள், உன் ஆசீர்வாதங்கள் மாறும். நம்ம யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம்.